என்னதான் நடந்தது திருமதி மல்லிகா? 3 மாசத்துக்கு முன்ன சிஸ்டர், எங்க வீட்டுல சனிக்கிழமை போல எப்படி மணி ஒரு 9 இருக்கும் ராத்திரியில. அப்ப எங்க மகா சொன்னாங்க, அவங்களுக்கு 12 வயசு, சைனீஸ் ஸ்கூல் படிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா வீட்டுல பிரேயர் வைங்கம்மா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் திடீர்னு பிரேயர் வைக்கிறேன்? இல்லம்மா வைங்க, எனக்கு ஒரு மாதிரியா வீட்டுல சத்தம்லாம் கேக்குதுமா அப்படின்னு. என்ன சத்தம்னா கேட்லாம் ஆட்டுற மாதிரி வேகமா காத்து அடிக்குதுமா, கேட்டெல்லாம் வேகமா பறக்குது. நான் உங்களை எழுப்புனாலும் விடிய காலைல 3 மணிக்குதான் அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா. அப்ப நான் உங்களை எழுப்புவோமா, நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க, தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நான் ஏஞ்சி போவோம், வேகமா கேட்டெல்லாம் ஆடும், எனக்கு பயமா இருக்கும், குருன்னு வந்து படுத்துக்குவேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இருக்காது, ஏசமா காத்தா இருக்கும், அந்த பூனைக்கெல்லாம் வந்த சமயத்து அந்த கேட் எல்லாம் ஆடுயா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன, சரி பரவாயில்ல வைக்கலாம், பிரேயர் வைக்கலாம் அப்படின்னு, நாளைக்கு ஸ்கூல்ல நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாப்பா நகல ஹால்ல உட்காந்து பாருங்க. அவர் 10 நிமிஷம் தான் இருக்கும் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லி. அவர் திடீர்னு ஒருவருன்னு ஒடியாந்து ஆமா 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 அப்படின்னு சொன்னாங்க. நான் அது ஏன்பா ஏன் அப்படின்னு புருவல சட்டையெல்லாம் கழட்டுனாங்க. சட்டையை எடுத்து பாக்குறேன், அப்படியே தொப்பையா ஈரமா இருக்கு. ஏன் தண்ணி எது மொண்டு ஊத்திட்டு அப்படியே இல்லம்மா அப்படின்னா, ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்ப சட்டையை கழட்டணும் தான் பாக்குறேன், மேல எல்லாம் அப்படியே கீரா இருந்துச்சு பாருங்க அவருக்கு, அப்படியே நகத்துல அப்படியே கீறு வச்ச மாதிரி. என்ன அப்படி இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லம்மா நீங்க போய் ஸ்கூலுக்கு மணியாச்சு போய் படுன்னு சொன்னா நான் போய் படுத்தம்மா. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜில்லுன்னு மேல ஏறின மாதிரி இருந்துச்சு. நான் இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டோமா, பயமா இருந்துச்சு, இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டேன். அப்படியே வந்து கழுத்துல அப்படியே கையை வச்சு நெரிச்சு, நீ ஏன் அப்படி செஞ்சு அப்படின்னு வேகமா சத்தம் போடுச்சுமா, எனக்கு காதை வலி எடுத்துருச்சு அப்படின்னு. நான் சொன்ன பக்கத்துல ரூம் பக்கத்துல தான், ஹாலும் ரூம் பக்கத்துல, எதாவது சொன்னா எங்களுக்கு ஒரு சத்தமும் கேட்கலையா அப்படின்னு. ஆனா பயங்கர அப்படியே அட்டம் கடன்னு ஆடுது எங்களுக்கு எல்லாத்துக்கும், பிள்ளைங்களுக்கு எல்லாம். ஏன்னாக்கா இந்த சம்பவம் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் மேல எல்லாம் இந்த மாதிரி கீரி. நானே பயந்துட்டேன், என்ன ஐயா செஞ்சிச்சு, வேற என்ன பேசுச்சு, நீ இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் குழல் அப்படியே நெருக்கிருச்சுமா அப்படின்னு. அப்புறம் நான் அப்படியே வேகமா அப்படியே முண்டிக்கிண்டி நான் ஒடியான்ட்டேமா அப்படின்னு. அப்ப மேல அப்படியே தப்பில அப்படியே புளிஞ்ச தண்ணி ஊத்து அந்த மாதிரி தொப்பையா இருந்துச்சு. அப்ப நாங்க விடிய அதோட நாங்க தூங்கல, பயம் எடுத்துச்சு ரொம்ப. அப்ப அப்படியே மூச்சுக்கிட்டே இருந்தாரு, எல்லாரும் மூச்சுக்கிட்டே இருந்தா. வீட்டுக்காரு ராத்திரி வேலைக்கு போயிட்டாரு, அவரும் வீட்டுல இல்ல. அப்புறம் விடிஞ்சு அப்புறம் வீட்டுக்காரர் வந்தானே, நான் சொன்ன மணி 7 மணியே போல அவங்க வந்தாங்க. சொன்ன இந்த மாதிரிங்க அப்படின்ட்டு. அவரும் பயந்துட்டாரு, இன்னும் அப்படி இருக்கு, மேல எல்லாம் அப்படியே கீறி வயிறு அப்படியே நெஞ்சிலாம் அப்படியே கீறி அதுல வர வேற மாதிரி சோப்பெல்லாம் வேற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, திங்கக்கிழமை நான் அவரை ஸ்கூலுக்கு அனுப்பல, ஏன்னா மேல அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு ரொம்ப பயந்து தலை வலி வராது, சத்தம் போட்டது தலை வலி அவருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்பல. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அப்புறம் ராத்திரி பாஸ்டருக்கு போன் அடிச்சேன் பாருங்க. அப்ப பாஸ்டர் வந்தாங்க, அப்புறம் எல்லாம் பண்ணி அவர் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மணி ஒரு 11 மணி வரைக்கும் போயிட்டாங்க. போயிட்டு அப்ப நான் அதோட நான் விடிய தூங்கல, அவ முழிச்சுக்கிட்டு தான் அந்த பயம், அவர் எதுவும் ஏஞ்சி எங்கேயும் போயிடுவாரோ அப்படின்னு. அவ முழிச்சு அப்புறம் விடியல காலையில விடிஞ்சிருச்சு பாருங்க. விடிஞ்சானா அப்புறம் நோம்பலா ஸ்கூலுக்கு போற மாதிரி கிளம்பி எல்லாம் விட்டுட்டு நான் ப்ரே பண்ணி தண்ணி கொடுத்தேன், குடிச்சிட்டு போங்கய்யா அப்படின்னு. தண்ணி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டேன் பாருங்க ஸ்கூலுக்கு. அனுப்பி விட்டுட்டா மணி ஒரு 9 இருக்கும், ஸ்கூல்ல இருந்து போன் வருது, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு. எனக்கு பயம் எடுத்துருச்சு, என்னடா அப்படி கூப்பிடுறாங்கன்ட்டு நானும் மகளும் போனோம் பாருங்க. ஸ்கூலுக்கு போனதும் என்னாச்சுன்றது பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு. எனக்கு பயம் எடுத்துருச்சு, என்னடா அப்படி கூப்பிடுறாங்கன்ட்டு நானும் மகளும் போனோம் பாருங்க. ஸ்கூலுக்கு போனா அங்க போற மூஞ்சிலாம் இங்க எட்டறிஞ்சு தெரிஞ்சு மூஞ்சிலாம் கீழ மாதிரி இருக்கு அவருக்கு. அப்ப நான் கிட்ட போனா, என்ன ஆச்சு, ஏன் டீச்சர் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல அவர் பாத்ரூம் போனாரு, அவங்க சொன்னாங்க பூனை எதுவும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப பூனையா இருக்காது அப்படின்னு. அப்புறம் நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தை நான் சொன்ன, வீட்டுல இந்த மாதிரி அவருக்கு நடந்துச்சு மேல எல்லாம். அப்ப சட்டையை கழட்டி காட்டினேன், அந்த மேல இருந்த அந்த கீரை எல்லாம் காட்டினேன். ஆமா, ஒண்ணு அவங்க டீச்சர் எல்லாம் பயம் அப்படியே நடுங்கி போய் நிக்கிறாங்க, என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. அப்ப நான் சொன்னேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டேன். அப்ப ஒரு மணி ஒரு 8:30 மணியை போல பாத்ரூமுக்கு போனோன்னு போயிருக்கிறாரு, கூட்டாளி ஒருத்தர் கூட போயிருக்கிறாரு, சைனீஸ் பாய். அப்ப அவர் வெளியே நின்னாரா, இவர் உள்ளுக்கு பாத்ரூமுக்கு போனான்னு பின்னால இருந்து இப்படி திரும்பினது தான் நான் பாத்ரூம் பார்த்துட்டு அப்படியே கழுத்தை நெருக்கிருச்சான். நெருக்கிட்டு, நீ ஏன் அப்படி செஞ்ச, உன்னை யாரு பாஸ்டர் எல்லாம் வர வச்சு ஏன் ப்ரே பண்ணீங்க வீட்டுல, காலையில அம்மா கொடுத்த தண்ணிய ஏன் நீ குடிச்ச அப்படின்னு சொல்லி மூஞ்செல்லாம் கீறிடுச்சான். மூஞ்செல்லாம் கீறிட்டு, ஏன் உன்னைய எனக்கு பிடிக்கலையான்னு கேக்குதான். அது அவருக்கு வாய் ஏதோ குரல் பிடிச்சிட்டானா அவருக்கு வாயில பேச கூட முடியல அவருக்கு. பார்க்க முடிஞ்சது அவரு இல்ல, அவருக்கு வந்து அப்ப வந்து அந்த கருப்பு மாதிரி தான் தெரியல, ஒரு கருப்பா
அந்த உருவம் ஒண்ணும் தெரியல. அப்ப அது கேக்குது, ஐயா உனக்கு வந்து என்னைய பிடிக்கலையா, உனக்கு வந்து என்னைய பிடிக்கலையா அப்படின்னு. இல்ல அவருக்கு வாய் வேற பேச முடியல, அவர் அப்படியே இருக்கிருச்சான் கழுத்த. நாத்தான் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே அந்த உருவம் அவனுக்கு தெரியுது, அப்படியே கீழே குனிஞ்சு மேல இருக்கும், அப்படியே உருவம் வருதான். அந்த உருவம் வந்து அந்த உருவம் வந்தானு தான் அவனுக்கு தெரியுது. அவன் வந்து 1ஆப்ல இருந்து 3ஆப் வரைக்கும் அவன் கூட படிச்ச கேளு. அவன் சொல்றான், என் கூட படிச்ச பிள்ளமா அனிதா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சான், ஓ அனிதா, நாத்தான் அனிதா. அந்த உருவத்தை காட்டிட்டு அவன் ஸ்கூல் சட்டை போட்டிருக்க யூனிஃபார்மே கொண்டை ஒத்த கொண்டை கட்டியிருக்கான். மூஞ்சி நல்லா அழகா இருக்கான். அவன் சொல்றான், நான் 1ஆப்ல இருந்து 3ஆப் வரைக்கும் பார்த்த மூஞ்சி அப்படியே இருக்கான் அவனுக்கு. பார்த்தோன்னா நாத்தான் அனிதா, ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு. ரொம்ப பயந்துட்டு அந்த உருவத்தை காட்டணும்னே இந்த குரம்பி கையை எடுத்துருச்சான். கையை எடுத்துட்டோன்னே டக்குன்னு என்ன செஞ்சுட்டானா, அதை தள்ளி விட்டுட்டு கதை திறந்து வெளியே ஓடியான்ட்டானா. வெளியே ஓடியாந்து அப்பதான் விறுவிறுன்னு ஓடியாந்தான். நான் வெளியே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்ன டீச்சர்லாம் சொன்னாங்க, அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர்லாம் ஒன்னும் அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப பயந்துட்டாங்க. சரி நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போய் பாருங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியல, வெளியில எதுவும் சொல்ல வேணாம், அப்புறம் ஸ்கூலு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவரேமா அது என் கூட படிச்ச பிள்ளைமா அனிதாமா, நான் புக்கு கேட்டலோக்கு இருக்கேன், அதுல அவங்க என் கூட நின்று பிடிச்சிருக்கமா படம் அப்படின்ட்டு முருகன் வந்து தேடுறாங்க. ஒரு படத்துல கூட அந்த உருவம் அந்த பொண்ணு இல்ல. அப்ப நான் சொன்னேன், ஏன்னா அவர் 1ஆப்ல இருந்து 3ஆப் வரைக்கும் நான் வீட்டுல தான் இருந்ததுனால காலையில அவர் ஸ்கூல் விட்டுட்டு அங்கேயே தான் நின்று கூட்டிக்கிட்டு வருவான் 1ஆப்லாம். அவங்க கூட எந்த கேளும் படிக்கல, தமிழ கேளு யாருமே படிக்கல எனக்கு தெரியும். அப்ப நான் டீச்சர்கிட்டையும் கேட்டேன், இந்த மாதிரி டேனியல் படிக்கிறப்ப யாராச்சும் தமிழ பிள்ளைங்க யாரும் படிச்சாங்களா? இல்ல, இது வரைக்கும் இந்த சைனீஸ் ஸ்கூல்ல எந்த தமிழ பிள்ளைங்க யாருமே வந்ததுல ஒரே ஒரு பாய் தான் படிச்சாங்க அப்படின்னா. அப்ப எனக்கு இன்னும் பயமாயிருச்சு, என்னடா இவன் இப்படி சொல்றானே. இல்லம்மா என் கூட தான் படிச்சிச்சு, என் கூட தான் உட்காந்து இருக்கோம், கேன்டீனுக்கு என் கூட தான் சாப்பிட வரும், நான் வீட்டுக்கு போனேன்னா என் கூட தான் வந்து காட் ஹவுஸ்ல உட்காந்து இருக்கோம். அப்பயும் நான் கேட்போமா, அனிதா நீ வீட்டுக்கு போலியாமே? இல்ல டேனியல் நீ போ, நான் அப்புறம் எங்க அப்பா ஒருவரு நான் போவேன், நீ போன்னு எனக்கு பாய் எல்லாம் காட்டுமா, என் கூடயே தான் இருக்கும் அது. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, பேக் எல்லாம் அது எடுத்துட்டு வருமா ஸ்கூலுக்கு? இல்லம்மா பேக் எல்லாம் ஒண்ணுமே எடுத்துட்டு வர்றது, சும்மா தான் வரும். ஏன் நீ கேட்க வேண்டியதானே, ஏன் நீ பேக் எல்லாம் எடுத்துட்டு வரலன்னு? எனக்கு தெரியலம்மா, நான் நினைச்சேன் அது என் கூட படிக்கிற ஒரு கேர்ள் தானே, கிளாஸ்மேட் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா நீங்க சொல்றீங்க தமிழ் கேள்வி இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன்னா 1ஆப்லாம் அந்த விவரம் அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியல, அவரு நம்ம கூட படிச்ச பிள்ளை. ஆனா பாக்க போனாக்கா இல்ல, அது வந்து 1ஆப்ல இருந்து 3ஆப் வரைக்கும் அவரு கூடயே இருந்திருக்கு. ஸ்கூல்ல அவர் கூட இருந்திருக்கு. 4ஆப்லயும் 5ஆப்லயும் இல்ல எந்த அவன் நினைச்சுக்கிட்டான், ஓ அனிதா வந்து கிளாஸ் ஸ்கூல் மாதிரி போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்ப 6ஆப்ல வந்து மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதோட நம்ம வீட்டுல ஒரு வாரம் தூங்குறதே இல்ல. பையன் வர வீட்டுல இந்த மாதிரி அந்த ரூம் சைட்டும் போறதில்ல நாங்களாம், என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப நான் பாத்துட்டு டெய்லி வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அப்ப வீட்டுல வந்து ஒண்ணுமே இல்ல, வீட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்கூலுக்கு போனோமாக்கா அந்த அவர் பக்கத்திலேயே தான் வந்து நிக்குமா, உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு, அவர் பக்கத்திலேயே நிக்கிறது, இல்லைன்னா டீச்சர் பக்கத்துல நின்று அவரையே பாக்குறது. அவருக்கு மட்டும் தான் அந்த உருவம் தெரியுமா அந்த பொண்ணு. ஆனா அவரு பார்க்க மாட்டாரு, அவருக்கு தெரியாத மாதிரியே. ஆனா என்ன ஒன்னாக்கா அவர் கொஞ்சம் தெகரியமா இருந்திருக்காரு, 12 வயசு தான் இருந்தாலும் கொஞ்சம் தெகரியமா இருந்ததுனால அது அவரை வந்து ஒன்னும் செய்யல, உடம்புலாம் பூந்து எதுவுமே செய்யல. ஆனா அது ப்ரே பண்ணோன்னா அதுல இருந்து வெளியில இருந்து தான் அதை வந்து கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கு அவரை. நான் உன்னைய விட மாட்டேன், உன் மேல போட்ட அந்த கீரல் எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிலாம் பேசுமா. அவர் காதுல வந்து படிச்சுக்கிட்டே இருப்பான், எழுதிக்கிட்டே இருப்பான், காதுல வந்து கிட்ட வந்து அப்படியே பேசுமா. அது என்ன பேசுறது கூட அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி பாக்குறப்ப தலையில அவ்வளவு வலி எடுக்குமா அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அப்புறம் அது என்ன செஞ்சிருச்சு, அவங்க கூட படிக்கிற வேற பையன் கூட ஸ்கூலுக்கு வீடு வரைக்கும் தொடர்ந்து போயிருக்கு. சைனீஸ் பாய், அந்த பையன் கூட வரைக்கும் போயிருக்கு. அப்ப அப்பதான் அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா இந்த மாதிரி டேனியலுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுமா, இப்ப எனக்கு ஏன்னு தெரியலமா, உடம்புலாம் எரியுது, வீட்டுல எரியுதுமா, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப அந்த சேஞ்சி வந்து பேசி இருக்கிற அதுகிட்ட, நீ வந்து என் மகனை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் உனக்கு செய்யறேன், நீ என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ அந்த மாதிரி சொன்னானே அதோட அவங்க மகனுக்கு ஒண்ணுமே இல்லையா, நல்லா இருக்கான்.
அந்த எரிச்சல் எல்லாம் இல்லையா. அப்ப மக்கா நாள் ஸ்கூலுக்கு வந்து அவ சொன்னாலாம், மகளை வந்து அவ ஸ்கூலாண்ட நிப்பாட்டி வச்சுட்டு, நான் இந்த மாதிரி படம் பிடிக்க போறேன், நான் உனக்கு உதவி செய்யணும்னு நீ நினைச்சினா என் மகன் பக்கத்துல வந்து நீ நில்லு, நான் உனக்கு வந்து உதவி செய்யறேன். அந்த சைனீஸ் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா அந்த பேசியிருக்காங்க. அப்ப அவங்க படம் பிடிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியலையா. அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த படம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ சீஃபுவான் மலாக்காவுக்கு போயிருக்காங்க. அப்ப போயிட்டு அவங்க காட்டியிருக்காங்க அந்த மாதிரி. அந்த படத்தை காட்டினோன்னா பக்கத்துல வந்து அந்த கேர்ள் நின்று இருக்காங்க, அந்த பையன் பக்கத்துல வந்து நிக்குது. அது வந்து தமிழ புள்ளியும் இல்லையா, சீன புள்ளியும் இல்லையா, நடு மாதிரி இருக்கு, ஒரு நடுத்தரம் பிள்ளை மாதிரி இருக்குது. அது என்ன வம்சான்னு எங்களுக்கு தெரியல. சீன பையனும் இந்த பொண்ணும் இருக்காங்க, ரெண்டு பேய்ங்க அங்க இருக்கு. அவங்க வந்து என்னென்னமோ கேட்டாங்க. வந்து என்ன கேட்டுச்சுன்னு எனக்கு சொல்லல. அவங்க என்னென்னமோ கேட்டாங்களாம். அந்த கேர்ள் கேட்டுச்சு, எனக்கு இது செய்யணும் அப்படின்னு. என்னென்னமோ செஞ்சோன்னா, சரி நான் உனக்கு நீ கேட்கறதுலாம் நான் செஞ்சிடறேன், இனிமே நீ வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் மௌனையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ போயிரு அப்படின்னு அவ செஞ்சிருக்கிறா. அப்ப அவ செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா அதோட அவங்க அம்மாவும் கூட வந்து அது ஈக்குவல் பண்றது இல்லையா, ஈக்குவல் பண்றது இல்லையா. அப்ப ஆனா என் மகன் கண்ணுக்கு வந்து கொஞ்ச நாள் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. யாராச்சும் வெளியே போனா வேகமா கதவு அடிக்குமா, அவங்க கூட பேசுறது, அந்த உருவம், அந்த இதெல்லாம் தெரியுமா. இப்ப ஒரு நாள் டீச்சரு என்ன கிராஃப்ட் தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா டீச்சர் முன்னிக்கே. அப்ப டீச்சர் முன்னிக்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அது வந்து அவனை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுதான், மறுபடியும் கீறுதான் வயிறுலாம். அப்படியே எப்படி கையெல்லாம் அப்படியே ஆட்டுறான. டீச்சர் பாக்குறாங்க, என்ன டேனியல்னு எல்லாம் வெளியே போங்க, வேகமா கத்தனானா. வேகமா கத்தனா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வெளியே ஓடி இருக்குங்களா. அப்ப குருகுரு டீச்சர் கிட்ட சட்டையை கழட்டி காட்டினானா, அந்த பைக்ல மட்டும் அந்த கீரை வயிற்றுல மட்டும் கீரை இருக்கு, பெருசா வயிற்றாண்ட வந்து அந்த தொப்புளுக்கு நேரம் பெருசா ஏ போட்டிருக்கு. ஆனா அது பேர் அனிதால இந்த பேரு ஏ போட்டிருக்கு. அப்ப டீச்சர் ரொம்ப பயந்துட்டு மறுபடியும் எனக்கு போன் அடிச்சாங்க, ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் அங்க போனா நான் பார்த்தேன்னா ரொம்ப பயம், எனக்கு என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் விருதெல்லாம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் பண்ணோன்னே அதோட அதுக்காக அந்த ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சு அதோட ஒன்னும் டிஸ்டர்ப்லாம் ஒன்னும் இல்லை, இது வரைக்கும் நல்லா இருக்காங்க நோம்புல. பயங்கரமான ஒரு சம்பவம். அப்ப நல்லா பயந்து ஆடி போயிட்டு நாங்க குடும்பமே. ஏன்னா ஒரு கேள்விப்படாத ஒரு சம்பவம், இது வரைக்கும் கண்ணுல பார்க்காத ஒரு சம்பவம் பாருங்க. மேல எல்லாம் கீறி அப்படியே ஆடி போய் ஒரு மாசத்துக்கிட்ட நாங்க ரூம் சைட்டே போறது இல்ல, அவ்வளவு பயமா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் அந்த பயம் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு. அந்த சத்தம் வேகமா சத்தம் போடுமா, வேகமா போயிடுமா. ஆனா அவரு காதுக்கு மட்டும்தான் விளங்கும், எங்களுக்கு எல்லாம் விளங்காது. அந்த ராத்திரில வந்து அது டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் அவருக்கு தான் விளங்குமா. நாங்க ரூம்ல படுக்காம வெளியே படுத்தப்ப கூட இந்த ஜன்னல் ஓரத்துல அழுவுற சத்தெல்லாம் கேட்குமா. அதால வீட்டு என்ன ப்ரே பண்ணாலும் அதால வீட்டு உள்ளுக்கு வர முடியல, அப்படியே அழுவுற சத்தெல்லாம் கேட்குமா அவனுக்கு. அவன் என்ன எழுப்புவானா, ஆனா நான் எந்திரிக்க மாட்டேன். நான் நோம்பலாவே அம்மானு கூப்பிட்டேன்னா ஏஞ்சிருவோம். சொல்றேன், அம்மா நீங்க எப்பயுமே அம்மானு கூப்பிட்டா ஏஞ்சிருவீங்க, ஆனா அந்த மாதிரி நேரத்துல நான் எழுப்புவோம் நீங்க எந்திரிக்கவே மாட்டேங்கம்மா அப்படின்னுவாங்க. அப்படிலாம் இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்க அவனை. அதுவும் இல்லாம இதை மறந்துட்டேன், ரத்தமா வாந்தி எல்லாம் எடுப்பாங்க. அந்த பேய் டிஸ்டர்ப் பண்ணப்ப வாந்தியோ ரத்தமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வாந்தி எடுப்பாங்க, அப்படியே ரத்தமா வரும். நாங்களே பயந்து அது என்னோட எப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டை அவனை விட்டு போன பிறகு இது வரைக்கும் அந்த வாந்தி எதுவுமே இல்லை. இப்போ ஒரு 3 மாசம், இப்போ ஒரு 2 மாசம் இருக்கு, நார்மலா நல்லா இருக்காங்க. அது இருக்கு ரொம்ப டிஸ்டர்ப். வெளியே நம்ம வீட்டுல சும்மா வெளியே இந்த மாதிரி உட்காந்து இருந்தா கூட அது அப்படியே கூப்பிடுமா, எதுனாச்சும் செய்ய சொல்லுமா, கத்தி எடுத்து கையை வெட்டிக்கோ, பக்கத்துல ரொம்ப இது இருந்துச்சுன்னா ஊருக்கு அங்க பாரு இருக்கு எடுத்து கையை வெட்டிக்கோ, அப்படிலாம் அது வந்து பேசுமா அவங்ககிட்ட. அது அப்படியே அந்த மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருந்துச்சு என் மகனை. அவரு மாதிரியா தான் இருப்பான். அது எங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் நாங்க பார்த்தோம் அவனோட மாற்றத்தை. அதுக்கு பிறகு அப்புறம் ப்ரே பண்ணி இப்பதான் நார்மலா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை.